எதுக்குடா தடுத்த சொல்லு. ஐயோ அண்ணா, உங்க லவ் ஸ்டோரியோட மிகப்பெரிய எதிரியே மாம் தான். நீ ஸ்டோரி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதை கேட்டவங்க சந்தோஷப்படுவாங்க மட்டும் நினைக்காத, ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன? ஆமா, மாமா நீ எப்போ கூல் கூல் சொல்லுவேல, அப்புறம் கியூட் கியூட்னு சொல்லுவ. இந்த லவ் ஸ்டோரிக்கெல்லாம் 1 நம்பர் எதிரி நம்ம அம்மா தான். லவ் பண்றவங்களை கொன்னு அப்படியே முழுங்குற கேரக்டர் நம்ம அம்மா. இருக்கிற எதிரிங்க பார்த்தாதுன்னு இப்ப நம்ம அம்மா வேறையா? நல்ல வேலை நீ வந்து தடுத்துடா. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிரீத்தி ஏதாவது தப்பா பேசியிருப்பாங்க. பாவம் பிரீத்தி மனசொடைஞ்சு போயிருப்பான். ஐ லவ் யூ பிரீத்தி. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, உண்மையாலே எனக்கும் ரிஷிக்கும் ஜாதகம் அவ்வளவு பொருத்தமா இருக்கா? ஆமாம்மா, நீங்க எப்பவும் வாழ்க்கை முழுக்க கூடவே தான் இருக்க போறீங்க. சின்ன வயசுல இருந்து அவனை மட்டும்தான் நினைச்சேன். அவன் தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன். நீ அவனை பாக்குறத பார்த்தா ஏதோ நீ அவனுக்காக பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தது உண்மைதான். 17 வருஷமா அவன் வருவான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் அவனை என்னால மறக்க முடியும்? நான் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னால மறக்க முடியல. நான் மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் விதி திரும்பவும் அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருச்சு. ஏன் இப்படி பண்றீங்க கடவுளே? ஏன் என் விதியில ரிஷிங்கிறவனே இல்லாதப்போ எதுக்காக என் மனசு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு? மனசுல ரிஷியை வச்சுக்கிட்டு எப்படி நான் பரத கல்யாணம் பண்ணிப்பேன்? எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. நான் பரத கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இல்ல ரிஷியை மறக்கிறது தான் சரியா? ஹனிமூனுக்கு பிரீத்தி எங்க கூட்டிட்டு போக போறீங்க? அமெரிக்காவா, சுவிட்சர்லாந்தா? அடடா, இன்னும் என்கேஜ்மெண்டே முடியல. அதுக்குள்ள ஹனிமூனுக்கு போயாச்சு. பரத்தை பாத்தியா எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த போன் இருக்கு, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்றது சொல்லுங்க. நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். நீ போய் பொறுமையா பேசிட்டு வாப்பா. ஹலோ, how are you? Hey, thank you so much. யா எப்போ வரீங்க? அவனே என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த இடியட்க்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சுடா. நமக்கு அவனை பத்தி எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எப்படி கூலா பிஹேவ் பண்றான் பாரு. அந்த படத்தை நீ சும்மா விடக்கூடாது. இப்பவே போய் நேருக்கு நேரம் அவன்கிட்ட பேச வேண்டியதான். நீ நல்லா மாட்டினடா மவனே. நீ உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஓகே ஓகே, யா நிச்சயமா. மிஸ்டர் பாரத், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். என்ன நடக்குது? என்ன? உனக்கும் சலோனிக்கும் நடுவில் ப்ளீஸ், இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குமே தெரியும். நீ சொல்லு, உனக்கும் பிரீத்திக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கும் அணுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதில்ல. இன்ஃபேக்ட் உங்க கல்யாணத்தை சின்ன வயசுல நிச்சயம் பண்ணிட்டாங்கல்ல. அந்த காளி தேவியை உங்க 2 பேருக்கும் முடிச்சு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அணுவை விட்டுட்டு பிரீத்தி பின்னாடி ஏன் சுத்திட்டு இருக்க? முதல்ல நீ சொல்லு, உனக்கும் சலோனுக்கும் நடுவில் என்ன நடக்குது? அவ உன்னோட ஃப்ரெண்டு மட்டும் சொல்லாத, ஏன்னா நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும் அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றது. நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் அவ என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, வேற யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, மற்றவங்க யாரும் அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சீட்டா சுத்தறதெல்லாம் சலோனி கூட, ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது என்னோட பிரீத்திய. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இல்ல, உன்னோட வருங்கால மாமியா. அவங்க தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க தான் இதெல்லாம் சீக்கிரமா பண்ணணும்னு துடிச்சாங்க. பாவம் தவையா தவிச்சிட்டு இருந்தாங்க. நாளைக்கே இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு சொன்னாங்க. ஒரு தாய்க்கு கண்டிப்பா இந்த மாதிரி பயம் இருக்க தானே செய்யும். அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் வேற ஒருத்தைய பார்த்துக்கிட்டு இருந்தா யாரால தான் சும்மா இருக்க முடியும் சொல்லு? அவங்க வந்து பிரீத்திக்காக பேசினாங்களா இல்ல அணுக்காக பேசினாங்களான்னு உனக்கு தான் தெரியும், ரைட்? எதையும் சுத்தி வளைச்சு பேசாத, நேரடியா விஷயத்துக்கு வா. ஒரு வழியா நீயே உன் வாயில ஒத்துக்கிட்டல சலோனிக்கும் உனக்கும் ஏதோ இருக்குன்னு, ரைட்? ரைட். ராங். இந்த டிஸ்கஷன்ஸை நாம அப்புறமா வச்சுக்கலாமே. இப்ப என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. எப்படியும் உன்னால ப்ரூவ் பண்ணவும் முடியாது. அப்புறம் எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க?
விட்டுரு. வாப்பா வா. ஏதோ வரேன். விருந்தாளியா வந்திருக்கேன். விருந்தாளி மாதிரி நடந்துக்கும். நல்லா சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இரு. தால் மக்னி கண்டிப்பா சாப்பிடு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். தால் மக்னியை நான் உனக்கு ஊட்டி விடுறேன்டா. அதுவும் என்னோட ஸ்டைல்ல. இதோ வந்துட்டான் என் பையன். இவர் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவர். ஹலோ. ஹலோ. பிரீத்தி எங்க போனா காணும்? அம்மா அம்மா ஒரு நிமிஷம். இந்த மோதிரத்தை பாருங்க. இத நானே வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு? இது யாருக்காக வாங்கிட்டு வந்திருக்கப்பா? இது பரத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பொண்ணு போடுற மோதிரமாச்சு. இதையே போட போற? அம்மா எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க தப்பா தான் நினைக்க போறீங்க. நான் இத பரத்துக்கு கொடுக்க போறேன். அப்பதான் அவன் பிரீத்திக்கு போடுவான். சின்ன வயசுல இருந்து நீ இப்படிதான் எந்த நல்ல காரியத்தையும் கெடுத்து வச்சிருவேன். அம்மா உங்களுக்கு மோதிரம் பிடிக்கலையா? மோதிரம் என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா எவனும் ஒருத்தர் பிரீத்திக்கு போட போறான். அம்மா இப்பவாவது கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன். ஆமா ஆமா, நீ எது செஞ்சாலும் என் சந்தோஷத்துக்காக செய்யற பாரு. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? முதல்ல எனக்கு ஒரு தப்பான மருமகளை கூட்டிட்டு வந்த. அவ வந்ததும் உன்னை என்கிட்ட இருந்து முழுசாவே பிரிச்சுட்டா. நீ எனக்கு தப்பான மருமகளை தேர்ந்தெடுத்த மாதிரி நீயும் ஒரு தப்பான மருமகளை தேர்ந்தெடுக்க போற. அங்க பார், அங்க பாத்திய அனுவ. அவ ஜூஸ் குடிக்கிறத பாத்தீன்னா ஏதோ ரத்தம் குடிக்கிற மாதிரி இருக்கு. தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே இந்திரா மாதிரியே இருக்கா. ஆனா இந்திராவை விட 10 அடி அதிகமாவே இருக்கா. அவளையும் அவ முகத்தையும் பார்த்தோம்னா அவ ரிஷியே இல்ல, ஓ சொத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பிரீத்திய பாரு, அந்த பொண்ணை பார்த்ததும் ரிஷிக்காகவே பிறந்த மாதிரி இருக்கா. அப்போ அப்படி சொல்லேம்மா. ஏன் தேவையில்லாம எல்லாரையும் இழுக்கிற? ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க. அம்மா அனுவுக்கும் ரிஷிக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. குமார் எப்பவும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், உனக்கு என் பொண்ணுதான் மருமகளா வரணும்னு. அம்மா பிரீத்திய உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, ரிஷியோட தலையில அனுதான்னு எழுதி வச்சிருக்கே. அதுவும் இல்லாம ஒண்ணு ஞாபகம் இருக்கா? ரிஷியோட ஜாதகத்துல என்ன எழுதி இருக்கு? ரிஷிக்கு ஒருவேளை ஏதாவது ஆபத்து வந்தா அனுவால மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்ல, என் உயிர் நண்பனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த அந்த வாக்கை நான் நிறைவேற்ற வேண்டாம்? சொல்லுங்க. நீங்க பாரு பிரீத்தி, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். இதை தவிர எனக்கு வர வழி இல்லை. ரிஷி ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷி, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். தயவு செஞ்சு எந்த தடங்களையும் ஏற்படுத்தாத. நீ நினைச்ச மாதிரி நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லாருக்கும் அந்த நிலவை பிடிக்கும், ஆனா எல்லாராலையும் அதை தொட முடியாது. அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம நினைச்ச எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நாம என்ன நினைச்சாலும் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். நீ ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. சாரி. என்ன நீ எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டல? நான் உனக்காக துடிச்சிட்டு இருக்க மாதிரி நீயும் எனக்காக துடிச்சிட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன போக விடு. என் உயிரே போனாலும் சரி, நான் உன்னை போக விட மாட்டேன். இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். ஐம் சாரி பிரீத்தி. என்னால தான் உனக்கு ஃபீவர் வந்தது. ஏன்னா நான் தான் உன் பெட்ல வெங்காயத்தை வச்சேன். ஐம் சாரி. நான் அந்த பண்டிதரை மேக்ஸிமம் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்குள்ள உன் தங்கச்சி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அந்த ஆளு எல்லாத்துக்கும் பயந்து ஓடி போயிட்டாரு. நீ எதுக்காக ரிஷி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் சொன்னல, சரியான நேரம் பார்த்து இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்திடுறேன். ஆனா நீ அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. அதனாலதான் நான் நம்ம 2 பேரோட நல்லதுக்காக இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன். ஆனா முடியல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உனக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லல ரிஷி. என்னோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சுன்னா
சித்தப்பா சித்திக்கு எவ்வளவு பெரிய அவமானம் உங்க ஏற்படும். சித்தப்பாவும் சித்தையும் தான் இந்த பிக்சர்லயே மெயின் வில்லன். ஆமா பிரீத்தி, புரிஞ்சுக்கோ. ஓகே லிசன், உங்க சித்தி சித்தப்பா எங்க அப்பா அம்மா எல்லாரையும் மறந்துரு. உன் மனசு சொல்றது கேளு ப்ளீஸ். உன் மனசு சொல்றது கேளு. என்ன உண்மை என்னன்றத உன்னோட மனசு தான் சொல்லும். ப்ளீஸ் பிரீத்தி, ஒரே ஒரு வாட்டி உன் மனசு சொல்றது கேளு. இங்க பாருமா, சம்பந்தி அம்மாவுக்கு உனக்கும் ரிஷிக்கும் நடுவுல எதுவும் நடந்துட்டு இருக்குன்னு இனி சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி நீ தான் நடந்துக்கணும். உன்னை பொறுத்த வரைக்கும் வேணும்னா உன் உலகத்துல அப்பா அம்மா சித்தி சித்தப்பால பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என்னோட வாழ்க்கையும் உன்னோட வாழ்க்கையும் வேற ரிஷி. ரெண்டும் ஒத்து வராது. பட் பிரீத்தி, நான் சொல்றது கொஞ்சம் ரிஷி ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷி, நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா எதுவும் நடக்காது. நம்ம விதியில நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு இருந்தா நாம எப்பவும் ஒண்ணு சேர்ந்திருப்போம். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. நம்ம விதியில அப்படி எதுவும் எழுதவும் இல்லை. நீ உலகத்தை வேணா மாத்தலாம் ரிஷி, ஆனா விதியை மாத்த முடியாது. நில்லு பிரீத்தி, இங்க வா. இல்ல இல்ல தாயே, இல்ல மா, தயவு செஞ்சு புயலை நிறுத்து. அவங்கள அந்த புயல்ல கூட்டிட்டு போயிடும். அவங்க ரெண்டு பேரையும் அது எங்க கூட்டிட்டு போகும்னே தெரியாது. அம்மா, அவங்கள இதுக்கு மேல சோதிக்காதம்மா. தயவு செஞ்சு அவங்கள பிரிச்சிடாதம்மா. அம்மா அம்மா, அவங்க ரெண்டு பேரையும் உன் கோவில தானே சேர்த்து வச்ச. உன் கையால தானே அவங்கள சேர்த்து வச்ச. உனக்கு தான் தெரியும்ல, எல்லாமே உனக்கு தெரியும்ல. இது இன்னைக்கு இல்ல, 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ போற பந்தம். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் உன்னோட உதவிதான் தேவை. காப்பாத்து தாயே, அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது காப்பாத்து. உன் ஒருத்தியால தான் அது முடியும். ஜெய் மா காளி, ஜெய் மா காளி, ஜெய் மா காளி. நில்லு பிரீத்தி. ரிஷி, கிட்ட வராத பிரீத்தி, அங்கேயே நில்லு. பிரீத்தி, காதல மறக்கிறதுக்கு 2 ரீசன்ஸ் வேணும். ஒண்ணு நீ, இன்னொன்னு என் இதயம். ரிஷி வேண்டாம் ரிஷி. பிரீத்தி, விஷயம் காதல பத்தி இருந்தா நான் கண்டிப்பா பயந்திருக்க மாட்டேன். ஆனா விதியோட விளையாட்ட பார்க்கும்போது எனக்கு என்னவோ உன்னை எழுந்துருவனு பயமா இருக்கு. ரிஷி வேண்டாம். பிரீத்தி, நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? உன்னை வேற ஒருத்தன் கூட பாக்குறதுக்கு பதிலா நான் செத்து போயிடலாம் பிரீத்தி. ப்ளீஸ் சொல்றத கேளு. என்ன பொறுத்தவரைக்கும் நீ எனக்கு தான் சொந்தம். நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும். சொல்லு ரிஷி, இது பண்ணாத ரிஷி ப்ளீஸ். சொல்லு பிரீத்தி, அந்த பரத் உனக்கு மோதிரம் போடும்போது நீ அதை போட்டுக்க கூடாது. சொல்லு பிரீத்தி, நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்க, அவன் மட்டும் உனக்கு மோதிரம் போட்டுதான் நீ வாழ்க்கை முழுக்க என்கிட்ட பேச மாட்டேன்னு. அதை என்னால தாங்க முடியாது, நான் செத்துறேன் பிரீத்தி. நீயும் என்ன காதலிக்கிற, நானும் உன்னை காதலிக்கிறேன். ஆனா ஏன் சேர முடியல? ரிஷி, நம்ம எப்பவும் அப்படி இருந்தது இல்ல. நீயும் நானும் ஒண்ணா இருந்தது இல்ல. ப்ளீஸ் அந்த கத்தியை தூக்கி போட்டுரு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்னால இருக்க முடியாது. ரிஷி, ரிஷி ப்ளீஸ் வேண்டாம் ரிஷி. என்ன விடு பிரீத்தி. பிரீத்தி விடு. நான் ஒன்னும் விளையாடல பிரீத்தி. ரிஷி வேண்டாம் ரிஷி, பண்ணாத. பிரீத்தி, நீ என்ன விட போறியா இல்ல பரத்தை விட போறியா? பிரீத்தி, என்னால நீ இல்லாம வாழ முடியாது. வேண்டாம் ரிஷி, நீ இருக்க ரிஷி சாகணும் ப்ளீஸ். பிரீத்தி, என்ன விடு பிரீத்தி. ரத்தம் அதிகமா போதே. மாம், ஆண்டி, மாம். எப்படி உன் கை இப்படி அடிபட்டுச்சு? ஏதோ கத்தில கிழிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, என்னாலதான்.
கிளாஸ் கை தவறி கீழே விழுந்துருச்சு. பிரீத்தி அதை எடுக்கும்போது கையில கிழிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் ஏன் நல்லவங்களுக்கு அடிபடுது? கெட்டவங்களுக்கு அடிபட்டா நல்லா இருக்கும். மாம், இவ கையில வேற அடிபட்டுருச்சு. என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கும்? டோன்ட் வரி, அதான் நார்கல. ஏன் பரத் கிட்ட நீ ரிங் போட்டு போறியா? ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத, வாய். ஏமா கட்டு போட்டாச்சா? வெளியில போலாமா? ஏன்னா உன் கையில அடிபட்ட விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியாது. தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. வாமா, வா போலாம். வா. இதோ வந்துட்டாங்க. வாமா பிரீத்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பரத் பக்கத்துல வந்து உட்காரு. வா. வாமா, வா வா வா. நிச்சயதார்த்த சடங்குகளை எல்லாம் முடிக்கணும். வாமா, வா வந்து உட்காரு. பிரீத்தி, இந்த மோதிரத்தை பரத்துக்கு போட்டு விடு. எங்க வீட்டு பொண்ணு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இது நான் செலக்ட் பண்ணது. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. போட்டு விடுப்பா. என்னாச்சு? உனக்கு என்ன? ஐ மீன், நீ மனசு ஒன்றும் மாத்திக்கலையே? என்னால மோதிரத்தை போட்டுக்க முடியாது. என்னாச்சுமா பிரீத்தி? எப்படி அடிபட்டுச்சு? அது கண்ணாடி கையை கிழிச்சிருச்சு. அவ்வளவுதானா? இதான் விஷயமா? ஆமா. அதனால என்ன? இந்த விரல்ல போட்டு விட்டா போச்சு.